வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து முருக பக்தர்களுக்கும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வேறு என்னென்னலாம் கண்டென்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளும் முருகரை கும்பிடுறோம், கோவிலுக்கு போகிறோம். ஸோ முருகர் நம்ம கூட எப்படி பேசுவார், நம்ம கூட எப்படி கனெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், முருகர் நம்ம கூட பேசணும் அப்படின்னா நம்ம அதுக்கான என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தைப்பூசத்தில் வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் தைப்பூசத்தின் சிறப்புகள், தைப்பூசத்தை அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா எதுக்கு இப்போ எல்லாரும் கலியுக கந்தன் இந்த பீரியடில் நிறையா பேர் முருகர் வழிபாடு ஏன் செய்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேரும் ஏன் கும்பிட்றாங்கங்கிறதையும் பார்க்கலாம். பிப்ரவரி 11 தைப்பூசம் வருது. ஸோ தைப்பூசம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமியும் வருது, ப்ளஸ் செவ்வாய்க்கிழமையும் சேர்த்து வர்றதுனால அந்த பௌர்ணமி, அந்த தைப்பூசம் இப்போ வர்ற 2025 வர்ற தைப்பூசங்கிறது ரொம்ப விசேஷமான தைப்பூசம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தைப்பூச அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம், தைப்பூசம் விரதம் ஏன் இருக்கிறாங்க, தைப்பூசம் எத்தனையோ முருகருக்கு எத்தனையோ பண்டிகைகள் இருக்குது. இந்த தைப்பூசம் அன்னைக்கு ஏன் இவ்வளோ சிறப்பான ஒரு நாளாக இருக்குது தைப்பூசம் அப்படின்னு பார்க்கலாம். தைப்பூசனாலே பார்த்திங்கன்னா பழனி தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா தைப்பூசத்தை அன்றைக்கி பழனியில் அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஏன்னு பார்த்தா அந்த தைப்பூச நாளில் தான் முருகர் பழனியில் அந்த ஞானப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கே இருந்த அன்னைக்கு தான் பழனி மலையில் இருந்ததாக சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா தருகாசுரனை அழித்த அந்த தினமும் பார்த்திங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வர்ற ஒரு பூச நட்சத்திரம், இது ரெண்டும் சேர்ந்து வர்றனால தான் தைப்பூசம்னு கொண்டாடுறோம். ஸோ அந்த தைப்பூசம்க்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அன்றைக்கி தைப்பூச நாளில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளல் பெருமாள் ராமலிங்கர் அடிகளார் இருக்காருங்க இல்லையா, அவர் பார்த்திங்கன்னா ஒளியானார் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ அதனால் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த அந்த நாளை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கான காரணமே அதுதான். அதாவது தை பூசம் அப்படிங்கிறது தவம் செய்யும் நாள். அதாவது பார்த்திங்கன்னா மெடிடேஷன் அன்றைக்கி பண்ணுறதுனால, அன்றைக்கி பௌர்ணமியும் கூட. ஸோ அன்றைக்கி நம்ம மெடிடேஷன் பண்ணோன்னா ரொம்ப நல்லது. இந்த 2025 ஜனவரி மாதம் தொடங்கிய காலத்துலேருந்தே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் ரொம்ப விசேஷமான நாட்களில் தான் வருது. எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாளில், ஒரு நல்ல நாளில் நம்மளுக்கு வருது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் அந்த 6 கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருந்ததும் இந்த மாதத்தில் தான் நடந்தது. ஸோ இந்த மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா நடந்துச்சு. இந்த தை மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா தொடங்குச்சு. ஸோ இந்த மகா கும்பமேளா பார்த்திங்கன்னா சிவராத்திரி வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ தேவர்களும் முனிவர்களும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மகா கும்பமேளாவில் கலந்துக்குவாங்க. அவங்க எந்த ரூபத்தில் இருக்காங்களோ அதே ரூபத்தில் நம்ம அங்கே குளிச்சுட்டு தான் ஐதீகம். ஸோ அந்த நாளில் நம்மளால் அந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் நம்ம தியானம் செய்யலாம். டெய்லி உங்களால் எவ்வளோ முடியுமோ பார்த்திங்கன்னா அந்த தியானம் செஞ்சுட்டே வாங்க. தைப்பூசம் அன்றைக்கும் கண்டிப்பாக தியானம் செய்யணும். இப்படி தியானம் செய்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை அவ்வளோவா ஈர்க்க முடியும். ரொம்ப நம்மளோட சக்தி நம்ம தியானம் பண்ண பார்த்திங்கன்னா அந்த சக்தி நம்மளை தேடி வரும், பிரபஞ்ச சக்தி நம்மளை தேடி வரும். தட் மீன்ஸ் நம்ம முருகர் அப்பப்போ நம்ம முருகர் நம்ம கூட எப்படி பேசுவார், எப்படி கனெக்ட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி நம்மளோட ஞானம் ஞான புரிதலை நம்ம மாற்றிக்கணும். நம்மளோட கான்சியஸ்னஸ் அதை நம்ம மாற்றிக்கணும்.
அதுக்கு வந்து நிறைய வந்து தியானம் செய்யணும், மெடிடேஷன் செய்யணும். நிறைய பேரை நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க மெடிடேஷன் பண்ணி ஏன்னா நம்ம முருகரை வந்து பாருங்கள், நம்ம கோபி அண்ணா சொல்லுவார், கோபி அண்ணா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அவரோட வீடியோஸில் அவர்கிட்ட வந்து தியானத்தில் தான் வந்து முருகர் வந்து சொல்லுவார், இது சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து உங்கள் கூட பேசுவார். உங்களோட ஃப்ரீக்வன்சி, நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருப்போம், கடவுள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகமான ஃப்ரீக்வன்சியில் இருப்பாங்க. ஸோ நம்மளோட ஃப்ரீக்வன்சியில் அவங்க நம்ம கூட பேசணும்னு ஆசைப்பட்டுட்டு காத்துட்ருப்பாங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம எடுக்கிறப்போ அவங்க வந்து பல மடங்கு பலன்கள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க, மெடிடேஷன் வந்து டீப் மெடிடேஷன் பண்ணுங்கள். அது பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கடவுளை வந்து மனசார வணங்குறீங்களோ அந்த கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காட்சி கொடுப்பாரு, உங்கள் கூட பேசுவார், நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவார். இந்த காலத்தில் ஏன் நம்ம அதிகமாக வந்து முருகரை வந்து வழிபடுறோம், எல்லோரும் வந்து ஆன்மீகத்துக்கு வந்து அதிகமாக வரோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம வந்து கலியுகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்த யுகத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கலியுகமே முடிஞ்சிருச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட எர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டான் பெல்ட்டு, அந்த ஃபோட்டான் பெல்ட்டு வந்து 11,000 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்மளோட எர்த்து வந்து அந்த ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே போகும். அந்த காலம்தான் இப்போ வந்து நடக்குது. ஸோ அதனால தான் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்குள்ளே வர்றாங்க, நிறையா பேசுகிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், 48 நாள் விரதம் இருக்கிறேன், நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, முருகருக்கு விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே நம்ம எர்த்து இருக்கிறப்போ நம்மளோட மைண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகும், நம்மளுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஹையர் பீயிங்ஸ், அதாவது நம்மளோட மேலே இருக்கிற கடவுள்கள் கூட நம்மளால் வந்து ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியும். அதுக்கு வந்து நம்ம முயற்சிகள் வந்து நம்ம எடுக்கணும் கண்டிப்பாக. அதில் ஒரு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா தியானங்கிறது ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எப்படி வந்து சாப்பாடு வந்து உடம்புக்கு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தியானம் பண்ணணும். தியானங்கிறது நம்மளோட ஆன்மாவுக்கு நம்ம கொடுக்குற உணவு, நம்ம வந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிறதுக்கான ஒரு வழி. ஸோ அதுதான் நம்ம கடவுளை வந்து நம்ம எப்படி வந்து அடையலாம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து உங்களுக்கு தியானம் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூடியூப்பில் வந்துட்டு பிஎம்சி தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து மெடிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்து யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் நான் வந்து ஆன்மீகத்தில் வந்து எப்படி வந்து பயணம் பண்ணேன் அப்படிங்கிறத என்னோடய வீடியோஸ் பார்த்தாலே எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 2020 என்னோடய ஜேர்னி வந்து வேறு மாதிரி இருந்தது. அதாவது ஆன்மீகம், நான் வந்து டீப்பாக வந்து ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டேன். ஸோ நான் வந்து இப்படி பண்ணுவேனா அப்படிங்கிறது எனக்கே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டவுட்டு தான். ஏன்னா அவ்வளோ வந்து போவோம், சாமி கும்பிடுவோம், வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருப்பேன். ஆனால் வந்து என்னோடய ஜேர்னியே வேறு மாதிரி இருந்தது. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டோட்டலாக வேறு மாதிரி ஒரு ஜேர்னிக்கு நான் போயிருக்கேன். ஒரு ஆன்மீகத்திலேருந்து அடுத்த ஒரு புரிதல் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பேசலாம். அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா கர்மா, நம்ம என்ன கர்மா பண்ணுறோம், நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறதையும், நம்ம அதுக்கான செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறதும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னோடய புரிதலை உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு கிடைச்ச விஸ்டம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ நான் இவ்வளோ நாள் வந்து கண்டினியூவாக நான் வீடியோ போடாமல் தான் இருந்தேன். ஸோ இதெல்லாம் போடலாமா வேணாமா அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்புகழ் வந்து நான் எப்போயுமே வந்து டிவியில் திருப்புகழ் வந்து கேட்பேன். எனக்கு திருப்புகழ் கேட்குறப்போ அவ்வளோ ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும். அது கேட்குறப்போ எனக்கு இதெல்லாம் தோணுச்சு, இதெல்லாம் நம்ம பேசணும், வீடியோ போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் வந்து எனக்குள்ளே இருந்து வெளில வந்தது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் இல்லையா. நம்மளுக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கும், அதுதான் நம்ம வந்து நம்மளுக்குள்ளே இருக்க கடவுள்
நம்ம கூட பேசுகிறது. ஸோ அதை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எனக்கு தோணுச்சு. ஸோ திருப்புகழ் கேட்டுகிட்டே இருக்கப்போ நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து இந்த எண்ணம் தோணுச்சு. ஸோ இந்த வீடியோஸ் போடலாம், மேக் பண்ணி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் உன்னால் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பிஎம்சி தமிழ் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதிலே அவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணி அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த மெடிடேஷன் சொல்லித்தரதுக்கு அவங்க எந்த ஒரு காசும் வாங்குறதில்ல. அது எல்லாமே இலவசமாக தான் தியானம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.